எப்படி அது கிரியை செய்யுது இல்லையா? இன்னைக்கு தான் யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்களா? இயேசுவை பற்றி எதுவும் தெரியுமா? தெரியாதா? யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா? இப்போதான் எனக்கு இயேசுவை பற்றியே வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? 1 2. மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் இயேசுவை பற்றி. இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரியுமா? நமக்கு மந்திர வலிமையை பற்றி தெரியுமா? எத்தனை பேர்? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஒரு அம்மாவுக்கு ஜெபமான அவங்களுக்கு, ஆனால் அவங்க மந்திர வல்லமையில் இருக்கிறாங்கங்கிறதே நிறைய பேருக்கு என்ன பண்ணலை, தெரியலை. கிறிஸ்தவங்களுமே அப்படிதான். ஒரு அம்மா சொன்னாங்க, நான்லாம் மந்திரத்தெல்லாம் நம்புறதில்ல, ஏசப்பா என்ன பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருங்கிறாங்க. ஜோமனா பயங்கர செய்வினை கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது பிசாசு யாருன்னா பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய்யை ஊதி விடுவானா. நம்ம மைண்டில் நம்ம மனதில் என்ன பண்ணுவான்? பொய்யை ஊதி விடுவான். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய மாதிரி இருப்போம், ஆனால் உண்மையாக ஆவிக்குரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. நாடகம் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நபராக இருப்போம், நடிக்கிற ஒரு நபராக இருப்போம். அல்லேலூயா. நம்ம உண்மையாலுமே நடிக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இல்லையா? சில பேர் கேட்பாங்கள்ல, உங்கள் வீட்டில் யாராவது கேட்குறாங்க, ஏய் சர்ச்சுக்கெல்லாம் போகிற, நீ என்னத்தை தான் பண்ணுற? சில பேர் காலையிலான மெசேஜை கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்காரர் கேட்பாரு, இல்லை பிள்ளைங்க கேட்ப, நீ எல்லாம் எதுக்கு தான் சொல்லுங்க, எதுக்கு தான் சர்ச்சுக்கு போகிற, எதுக்கு தான்? உங்கள் வீட்டில் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, அப்போ நடிக்கல. அப்போ அல்லேலூயா. நடிப்பில் அப்படியே பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, ஆனால் நடிப்பு பார்த்தீங்கன்னா செம நடிப்பு நடிக்கும். அல்லேலூயா. உண்மை இருக்காது. ஆண்டவரும் இவங்களும் அப்படியே அந்நிய பாஷை பேசும்போதே அப்படியே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாக அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்காது? உண்மை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்பா நடிக்கிற? சர்ச்சுக்கு போய் எதுக்கு நடிக்கிற? ஏன் வேஷம் போடுற? அல்லேலூயா. அப்போ வேஷம் போடும்போது பிசாசு ஈஸியாக என்ன பண்ணிடுவான்? இவன் நம்மளுப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்றான். நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் ஜெபிக்கிறேன்னா, ஓ ஒரு வாரம் பொத்துக்கோ, 4 பிரச்சனையை அனுப்புனேன்னு வச்சுக்கோ, இவ ஜெபிக்கவே மாட்டா. எப்படி? 4 பிரச்சனையை அனுப்புனா இவ என்ன பண்ண மாட்டா? எங்க ஒரு பிரச்சனைக்கே ஜெபிக்க முடியல, 4 பிரச்சனைக்கு எங்க? உங்க லெவல் இருக்கு, உங்க லெவல் இருக்கு. அல்லேலூயா. உங்க லெவலுக்கு ஏற்றதான ப்ராப்ளத்தை அவங்க கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஜெபத்தை உங்களை விட்டு நீ எடுக்க பார்ப்பாங்க. உங்க மைண்டில் நீங்க ஜெபிக்கலாம், ஆனால் உங்க மைண்டு கர்த்தரோட இருக்காது, உங்க இருதயம் தேவனோட இருக்காது, உங்க உணர்வுகள் தேவனோட இருக்காது. நீங்க பைபிள் படிப்பீங்க, ஆனால் தேவனோடு உங்களுடைய அந்த உறவு என்ன பண்ணாது, இருக்காது. நீங்க எதை தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க? உங்க பிரச்சனையை தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. கத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய அந்த காரியத்தை நம்ம புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியம் என்னதென்று நம்ம அறியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமே. நம்ம சரியான ஒரு யுத்த வீரனா, யுத்தத்தில் நம்ம இருக்கிறவர்களா நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம். ஏசப்பா எல்லாமே பார்த்துப்பாரு தான், இல்லைன்னு இல்லை. அது உண்மையான விதத்தில் சொல்லணும் இல்லையா? விசுவாசத்தோட என்ன பண்ணணும்? சொல்லணும் இல்லையா? அதுக்கான உண்மையான இருதயம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? இருந்து சொன்னா அது நடக்கும். அவர் பார்த்துப்பாரு தான். அல்லேலூயா. அவர் நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? உண்மையா இருந்தா செய்வாரு, குறைய வைக்க மாட்டாரு. அல்லேலூயா. சத்துரு என்ன பண்ண முடியாது? நம்மளை தொடவே முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஓட்டை என்ன? அவன் எதை பயன்படுத்துகிறான்? ஸோ விசேஷமா நான் இங்க எதுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், நமக்கு நிறைய சுபாவங்கள் இருக்கு, நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா? ஒரு குணமும் ஒரு ஆவியினுடைய வெளிப்பாடா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யாருமே நம்ம பொறாமப்படலைன்னு சொல்ல முடியாது. யாராவது பொறாமப்படாதால் யாரா இருக்கீங்களா? இல்லையா?
ஆனா அந்த பொறாமையே நமக்கு எதிரி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? பொறாமையே நமக்கு எதிரி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமே. ஆண்டவர் இந்த காரியத்தை தான் தெளிவாக பேசினார். ஆமே. நீங்களாம் நல்லவங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுது? தடை பண்ணுது. ஆமே. அல்லேலூயா. பொறாமைங்கிறது நம்ம சாதாரணமாகவே என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை பார்க்கும்போது இல்லையா? நீங்கள் பைபிளில் நான் வசனங்களுக்குள்ளே போகணுன்னா போகலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு, இல்லையா? 2 பொண்டாட்டிக்காரர் இல்லை, ஒரு பொண்டாட்டிக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ குழந்தை வந்துடுச்சு. இன்னொரு பொண்டாட்டிக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதனால் இப்போ என்ன வந்தது? பொறாமை வந்தது இல்லை? சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 37:11 வாசிக்கும் பொழுது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ. ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டங்களையும் வைத்திருக்கும் பொழுது, அந்த காரியத்தை சொப்பனத்தில் சொல்லும் பொழுது, அவன் சொல்லும் பொழுது அவன் தகப்பனுக்கு ஒரு நேசமான ஒரு மகனாக இருக்கிறார் இல்லை? அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த 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 பொறாமையை என்ன பண்ணுறாங்க? காட்டுறாங்க. ஆமே. இப்போ ஒருத்தவங்க உங்க மேல பொறாமையா இருக்கிறாங்கன்னா எப்படி காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பொறாமை ஒருத்தவங்க மேல பொறாமையா இருக்கிறாங்கன்னா எப்படி காட்டுவாங்க? ஈஸியா காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிற பொறாமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கே தெரியாமலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சூனியம் வைப்பாங்க. நல்லா போயிட்டு இருந்த காரியம் என்ன ஆயிடும்? இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்தது இல்லையா? நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன இல்லை? என்ன இல்லை? அதாவது இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, சகோதரிகள் சகோதரன் இல்லையா, சொந்த குடும்பத்திலே சூனியம் வச்சுக்கிறாங்க, செய்வினை வச்சுக்கிறாங்க, ஏவல் விடுறாங்க இல்லையா? அவங்க தம்பி குடும்பம் நல்லா இருக்கான், அண்ணன் குடும்பம் நல்லா இல்லையா? அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கான், தம்பி குடும்பம், அண்ணங்காரன் தான் நல்லா இருக்கணுமா, தம்பி குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதான், தங்கச்சி தான் நல்லா இருக்கணும், அக்காக்காரி நல்லா இருக்கக்கூடாதான். எப்படியெல்லாம் பிசாசு பூந்து விளையாடுறான் தெரியுமா? இதை கிரியேட் பண்றது யாரு? அதாவது நீங்க பொறாமப்பட்டாதான் மந்திரவாதிக்கு என்னது? சொல்லுங்க. பைசா. நீங்க பொறாமப்பட்டாதான் மந்திரவாதிக்கு என்னது? பைசா. அல்லேலூயா. பொறாமப்படலன்னா நம்ம போவாங்களா? இப்போ நீங்கள் பொறாமையில் ஒருத்தன் வச்சிருவான், திரும்பி வந்தானே எவனோ ஒருத்தன் பார்க்குறான், ஏய் உன் அண்ணன் தாண்டா வச்சான், உன் சொந்தக்காரன் அவன் தாண்டா வச்சான், சித்தப்பா பையன் தாண்டா வச்சான், உன் பெரியப்பா பையன் தாண்டா வச்சான், உடனே போ ஒரு தற்காப்பு பண்ணு, உன்னை எதுவும் அணுகாத அளவுக்கு எதா பண்ண முடியுமா பாரு. அதுக்கு ஒரு இங்கே இருக்கிறானா இங்கேருந்து ஓடுறான், திரும்பி இல்லைன்னா அங்கே போகிறான் இங்கே போகிறான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் பொறாமைங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் கொஞ்சம் திருப்தியாக இருக்க பாருங்க. அல்லேலூயா. அவங்க என்னென்ன செய்கிறோமோ அதான் நம்ம அளவு. அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நீங்கள் பொறாமை பண்ணீங்கன்னா, கலாத்தில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 27 இல்லையா? பொறாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையிலையும் பொறாமை இருக்கிறது இல்லையா? ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், ஐயா என்னையா வீடெல்லாம் கட்டிட்டீங்களா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எதாவது பேசுவேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க பேச்சில் என்ன பண்ணலாம்? அவங்களுடைய பொறாமை என்ன பண்ணலாம்? அளக்கலாம். அளப்பீங்களா? ஒருத்தவங்க சில பேர் பார்வையிலே அளக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? மேட்ரை என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஆமென். அல்லேலூயா. மேட்ரை என்ன பண்ணாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. ரகசியமாக வச்சுக்க கற்றுக்கிடுங்க. ஆமென். சில சமயம் பூசணிக்காவை என்ன பண்ண முடியாது? சாப்பாடுக்குள்ளே மறைக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை மறைக்க முடியாது. ஆமென். அப்போ அதில் என்ன நடக்கும்னா, பொறாமையான காரியங்களை என்ன பண்ணலாம்? அவங்க பேசுகிறதே நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஒருத்தவங்க பொறாமையாக பேசுகிற காரியமே நம்மளை தொந்தரவு பண்ணும்
நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? பொறாமைங்கிறது சாதாரண காரியம் அல்ல. நமக்குள்ளே அது இருக்கு, யாருக்குள்ளேயும் இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அந்த அந்த சிந்தைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த பொறாமையான எண்ணங்களை சாத்தா வந்து போட போது நம்ம அந்த பொறாமையான எண்ணங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அந்த பொறாமை சாதாரணமானதில்லை. அது பழிவாங்க துடிக்குது, எதிரான காரியங்களை செய்ய துடிக்குது, பலவிதமான தீமையான செத்து போகணுங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. எந்த அளவு போறாங்க, எந்த அளவு வைக்கிறாங்க, செத்தே போயிடுறாங்க, பிரிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைமையிலே நிறைய இருக்கு. ஆவிக்குரிய நிலைமையில என்ன இருக்கு, பொறாமை இருக்கு இல்லையா? நீங்க பொறாமையோட ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது. சில பேர் பொறாமையில கூட என்ன பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, பொறாமையில கூட சுவிசேஷம் சொல்றாங்க, பொறாமையில பொறாமையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. பொறாமை ஆபத்தானது இல்லையா? நீங்க அதாவது நம்ம ஜெபத்தை கேட்கணுமா இல்லையா? கேட்ட உடனே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு வேலை வைத்தார். இன்னொருத்தவங்க ஜெபம் பண்றாங்க, ரொம்ப நாளா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்ணவே இல்லை, வேலையை அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப இவங்களுக்கு என்ன வந்துருது, எரிச்சல் வந்துருது. என்ன வந்துருது, எரிச்சல் வந்துருது. ஆமென், இல்லையா? காயினுக்கு எரிச்சல் வந்ததா? எந்த அளவுக்கு போச்சு, கொலை செய்யற அளவுக்கு போச்சு இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா, சாதாரண கேரக்டர் கிடையாது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர். நமக்குள்ள இருக்கிற சுபாவத்துல ரொம்ப மோசமான ஒரு சுபாவம் இது. எத்தனை பேரு நம்மளை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? அல்லேலூயா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஜென்ம சுபாவமான மனுஷன் இருக்கிறான். ஆமென். எந்த மனுஷன் இருக்கிறான், ஜென்ம சுபாவமான மனுஷன் இருக்கிறான். இந்த சுபாவம் யாருடைய சுபாவம், ஆவியானவருடைய சுபாவமா? ஆவியானவருடைய சுபாவமா? அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா நீங்க இப்படி இருப்பீங்களா? அன்புக்கு என்ன கிடையாதா? ஆவியானவருடைய கனியில் என்னது, அன்பு. ஆவியானவர் என் கூட இருக்கிறான்னா எனக்குள்ள என்ன எக்ஸ்போஸ் ஆகாது, என்ன வெளிப்படாது, பொறாமையான எண்ணம் எனக்குள்ள வராது. அப்ப ஜென்மஸ்பாவமான மனுஷன் என்ன ஆயிட்டான், ஞானஸ்தானம் எடுக்கும் போதே செத்து போயிட்டான். அல்லேலூயா. ஆனா ஜென்மஸ்பாவம் எனக்குள்ள வருது அப்படிங்கும் பொழுது அப்ப நம்ம கவனமா இருக்கணும். சாத்தான் என்ன பண்றான், வேலை செய்யறான். சாத்தான் கிரியை செய்யறது நம்ம வாழ்க்கையில திருடுகிறதுக்கு, அழிக்கிறதுக்கு ஜென்ம சுபாவங்களை பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. நீங்க ஜென்ம அதுதான் ஈகோ, அதுதான் பெருமை. அதை டச் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு வேகம் வருது. என்ன நீ சொல்லிட்டியே, என்ன நீ பண்ணிட்டியே. ஒரு சகோதரி ஒருத்தவங்க ஜெபிக்கும் பொழுது அவர் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஆழங்களை ஆவியானவர் கொண்டு போகும் பொழுது அந்த சகோதரியை அவங்க சொந்தக்காரங்க அத்தை பையனா யாரோ கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க அந்த பிள்ளைக்கு வந்து விருப்பம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு என்ன கிடையாது, அவனை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. இது கிறிஸ்தவத்தில் நடக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் கிடையாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கோ, எதிரான காரியங்கள் செஞ்சதுனால மண்டை குழம்பி போன நிலைமையில இருந்தாங்க. அல்லேலூயா. கணவன் என்ன பண்ண முடியல, பிரியப்படுத்த முடியல, வாழ முடியல இல்லையா? வீக்கான ஒரு ஃபீலிங். இது வந்து ரெண்டு சகோதரிக்கும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இல்லையா? கல்யாணம் வந்து நிச்சயிக்கிறோம் இல்ல,
ஆனால் யாரோ ஒருத்தவங்க மேலே உங்க மேலே பிரியமாக இருந்து நீங்கள் அவங்கள கட்டாமல் போய் அவங்க உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த எரிச்சலில் எனக்கு கொடுக்காம நீ வேற ஒருத்தவங்க கொடுத்துறியா, உன் பொண்ணு வாழ்ந்துருவாளா, உன் பையன் வாழ்ந்துருவானா, பார்த்துருவோமா, அவ நிம்மதியாக இருந்துருவாளா, உன் குடும்பம் நல்லா இருமா அப்படிங்கிற அந்த சவாலை விட்டுட்டு சவால் விடுறாங்க. அப்போ அதுக்கு ஏதுவான இப்போ நீங்கள் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? ஜென்ம சுபாவம் வெளிப்படும். அவங்களால என்ன பண்ண முடியாது? தான் கணவனுக்கு அடங்கியிருக்க முடியாது, அன்பு காட்ட முடியாது, அரவணைக்க முடியாது, மாமியாரோட ஒத்து போக முடியாது. அங்கே ஜென்ம சுபாவத்தை அது டார்ச்சர் பண்ணி அவங்கள அங்கேருந்து என்ன பண்ணிரும்? இருக்கவே விடாது. அந்த வீட்டில் என்னை நிம்மதியே கிடையாது, நான் வந்துடுறேன்ட்டு வந்துடும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா! எரிச்சல் சாதாரணமானது அல்ல இல்லையா? பொறாமையை தூண்டக்கூடிய எரிச்சல் சாதாரணமானது இல்லை. ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கணும், ஆனால் கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது? மனுஷனுக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன், சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நினைப்போம் இதில் என்னங்க இருக்கு. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, இதில் என்ன இருக்கு? ஆனால் இந்த இதில் என்ன இருக்குங்கிற அந்த சின்ன விஷயம்தான் பெரிய விஷயமாகுது. நீங்க நினைப்பீங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இவ எனக்கு மரியாதையை கொடுக்கல தெரியுமா? எப்படி? இவளுக்கு என்ன தெரியல? காசு இருக்கிற திமிர்ல இருக்கிறா. என்ன திமிர்ல இருக்கிறாங்களா? காசு இருக்கிற, இந்த பாரு ஒய்யாரமா நடந்துட்டு இருக்கா பாரு, இவ காலை ஒட்டைக்கிறனா இல்லையா பாரு. அல்லேலூயா! இவ என்ன நான் வந்திருக்கிறேன், இவ எனக்கு என்ன பண்ணவே இல்லை மரியாதை. இது என்ன சுபாவம்? எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவமே இன்னும் என்ன ஆகல? ரட்சிக்கப்பட்டன் பேரு, ஆனா ஜென்ம சுபாவம் இன்னும் என்ன ஆகல? சாகவே இல்லை. அல்லேலூயா! எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனா ஆவியானவருடைய அந்த அன்பின் சுபாவம் எனக்குள்ள இல்ல. பிசாசு எதை டார்கெட் பண்றான்? என்னுடைய ஈகோ, என்னுடைய ஜென்ம சுபாவத்தை என்ன பண்றான்? உன்னை சொல்லிட்டாங்க பத்தியா? ஒன்று அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. 2 பேரும் போயிருப்போம், ஒருத்தவங்களை மட்டும் கட்டி பிடிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க கை கொடுத்துருப்பாங்க, ஆனால் இன்னொன்னொருத்தவங்களை என்ன நம்ம பக்கத்திலே பாவமாக நின்றுட்டு இருப்போம், பழி வாங்குவாங்க. அல்லேலூயா! நமக்கு மனசு என்ன பண்ணும்? கோவம் என்ன ஆகும்? சொர்ன்னு ஏறும். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபங்க்ஷனில் கூட இருக்காமல் என்ன பண்ணிடுவோம்? சாப்பிட கூட வராமல் நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம். இதான் ரோசம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா! இருக்கா இல்லையா? ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போறது என்ன தெரியுமா? மந்திரம். இன்னும் ஜாஸ்தியா போறது என்னது? அவங்க சாகணும், அவங்க வாழக்கூடாது, அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, பழி வாங்கணும். அதாவது ஒரு லெவல் இருக்கு, ஏதோ போயிட்டான் அப்படின்ட்டு போறவங்க இருக்கு, விட்டுட்டு போறவங்க உண்டு. சில பேர் விட மாட்டாங்க, நிறைய பேர் இப்ப விடுறதே கிடையாது. ஏன்னா மந்திரவாதிக்கு என்ன வேணும்? காசு வேணும். நிறைய மந்திரவாதிங்க இப்ப பெருகிட்டாங்க இல்லையா? காசு ரொம்ப கஷ்டப்பட்டு மந்திரங்கள்லாம் என்ன பண்றாங்க? கற்றுக்கொள்றாங்க. நிறைய காரியங்களை நீங்க அங்கங்க உருவாகிறத பார்க்கலாம் இல்லையா? அங்கங்க காரியங்கள் கிரியை செய்கிறத நீங்க பார்க்கலாம் இல்லையா? அமாவாசைனா போதும் அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறி சொல்ற ஆவியை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா! நீ இதை செய்யறியா, நான் அதுக்கு செய்யறேன். நான் அது குடுகுடுப்புக்காரன் வரான், குடுகுடுப்புக்காரன் நல்லதா செய்யறான். சொல்லுங்க. இது செய்யணும்னா அவ்வளோ காசு, அதை செய்யணும் இவ்வளோ காசு. சொல்றதுக்கு மட்டும் ஃப்ரீ, செய்யறதுக்கு காசு. ஆமென். அல்லேலூயா! ஏசு காசு வாங்குறது கிடையாது. ஊழியக்காரங்க அப்படி ஏதாவது காசு வாங்கினாங்கன்னா அவங்க உண்மையான ஊழியக்காரங்க கிடையாது. ஆமென். அல்லேலூயா! ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குறார். ஆமென். அப்ப சுபாவங்கள், உங்க குணங்கள், உங்களுடைய நமக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மளுடைய காரியத்தை தூண்ட வைக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா! கீழ்ப்படியாமைகள் இல்ல, ஒரு டார்ச்சர் பண்ணும்பொழுது அந்த ஸ்பிரிட்னால என்ன பண்ணாது? உங்களுக்குள்ள வந்திருக்கிறதே உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? தெரியாது. ஆமென். அல்லேலூயா!
அல்லேலூயா. ஏதாவது புரியுதா? இல்லை அண்ணமாருங்கெல்லாம் தூங்குறாங்க நல்லா, எங்களுக்கு என்ன கவலை போங்க. தூக்கம் நல்லாவே வரும். ஆமே. வயசான அம்மாங்களுக்கெல்லாம் நாங்களாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு என்ன கவலை, நிற்காதீங்க, இனி ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் பண்ண அக்கிரமம், நீங்கள் பண்ண லீலைகள், நீங்கள் பண்ண காரியம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாருங்கள், மனம் திரும்புங்க. ஆமே. ஆத்மாவை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஆமே. அல்லேலூயா. வயசாயிடுச்சு, எனக்கு என்ன கவலை அப்படிங்காதீங்க. பர்றத்து போகணும் இல்லையா, தேவனை சந்திக்கணும், அவரோடு இருக்கிற உறவில் நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமாக மறிக்கணும் இல்லையா. அந்த முகமே பேயடிஞ்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அது முகத்தை பார்க்கும் போதே தேவ பிரசன்னத்தை என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நிறையா வயசானவங்க இருக்கிறீங்க, ஐயாமாருங்களாம் இருக்கிறாங்க. நமக்கு என்ன கவலை அப்படின்னு இருக்காதீங்க. இன்னும் ஜென்ம சுபாவம் மாறாமல் இருந்ததுன்னா மாற்றிட்டுங்க. ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள இடைபடுங்க. இந்த சுபாவங்கள் எனக்குள்ள வேண்டாம். ஆவியானவரை எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள இடைபடுங்க. ஏன்னா இதுதான் நம்ம லைஃப் என்ன பண்ணுதுன்னா அழிக்கக்கூடியது. ஸோ எனக்கு இதுல இந்த விடுதலை வேணும்னா இந்த ஜென்ம சுபாவத்தில் போய் உக்காந்துருக்கிற வல்லமிலிருந்து தான் எனக்கு என்ன தேவை, விடுதலை தேவை. என் பலவீனத்தை அவர் விடுதலை ஆக்கும் பொழுது, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணவனை வசியம் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு ரெண்டுமே வேணும்பாங்க. ரெண்டு இல்லைன்னா சில பேர் தற்கொலை கூட முயற்சி பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கும் பொழுது டைம் ஆகுது, ஜெபிக்கும் பொழுது அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன். இதுக்கே அவங்க யாரு, லவ் மேரேஜ் வேற. லவ் மேரேஜ் பண்ணாலே என்ன பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு வரவங்களை கூட கரெக்ட் பண்ணலாம், ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. உண்மை, சிரிக்காதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் மையோட வராங்கன்னு யாருக்கு தெரியும், எத்தனை பேர் எந்த எண்ணத்தோட வராங்கன்னு யாருக்கு தெரியும். அம்மே. அல்லேலூயா. உங்களை நீங்க காத்துக்கலன்னா வேற யாரையும், நல்லா தான் சொல்ல, யாரையும் நம்பாதீங்க. அம்மே. கர்த்தரை நம்புறோமா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், நடைமுறை வாழ்க்கையில் நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிற காரியங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்கா? இன்னும் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படாத ஒரு சுபாவம் இருக்கா இல்லையா? பொறாம இல்லை. அம்மேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எரிச்சல், எனக்கு நீ இதை தரலை, எனக்கு அதை தரலை, எனக்கு இதை செய்யலை, எனக்கு நீ அந்த எரிச்சலே நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. நீங்கள் பிபியை எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த எரிச்சல் போதும் இல்லையா? நமக்கு கோபம் வருது இல்லை, எல்லாருக்கும் கோபம் வரும் நம்புகிறேன். யாருக்கும் கோபம் வராதவங்க யாராக இருக்கீங்களா? ரொம்ப சாந்த சொருபியாக இருக்கிறவங்க யாராக இருக்கீங்களா? எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கா கோபத்துக்கு? சொல்லுவாங்க இதுக்கு மேலே பேசினேன்னா என்ன நடக்குன்னு. எல்லாரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருமே இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவீடு வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, என்னது தொட்ட அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. நான் யாராயிருவேன், ராட்சசியா மாறிடுவேன் இல்லையா? நான் யாரா மாறிடுவேன்? சொல்லுங்க, நீங்க எப்படியா மாறுறீங்கன்னு பார்த்துக்கிடுங்க இல்லையா? உங்களுக்கு ஏத்த இருக்கிறவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. பேயா மாறிட்ட, பேய் மாதிரி ஆட்டம் போட்ட, சில பேர் பத்திரகாளி மாதிரி எந்த அப்படிம்பாங்க. அப்ப அங்க ஆனது யாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரிக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த மந்திரம் பண்ணவங்க எங்க பண்ணுனாங்க அப்படின்னா நாக்கில் அந்த ஆவியை ஏவி விட்டுருந்தாங்க. நாக்கையில் ஏவி விட்டுட்டாங்க, காதை அடைச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா வாயை திறந்து அது சொல்லுது, நான் பாம்பு, நான் என்ன பண்ணுறேன்னா என் வார்த்தையினால அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொச்சிட்டு இருக்கிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பக்கத்தில் நெருங்க விடாது. ஆமே. அல்லேலூயா. எதா புரியுதா? யாரையுமே அவங்கள நெருங்க விடாது. இவ பேசுறதும் இவளுக்கு மண்டைக்குள்ள போகாது. அல்லேலூயா. ஆனால் இவளுக்கு தெரியும், ஏன் என்னை யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நேசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையை ஒரு
கேள்விக்குறியாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன? ஆமென். இல்லை, என் குணத்தை அது என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது, என் ஆவியை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. நிறைய கவனித்து பாருங்க. அந்நிய பாஷை பேசுகிறோம். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? 1 2 பாஷையா? மற்றவங்க 1 2 3 இவ்வளோ தானே பேசுறீங்க? அந்நிய பாஷை பேசுறீங்களா? 4. நிறைய பேர் பேசுற மாதிரியே தெரியல. 4 5 அவ்வளோதான் பேசுறீங்களா? ஏசப்பா, ஆவியானவர் வேணும். யார் வேணும்? யார் வேணும்? நல்லா கவனிங்க. நம்ம சுபாவத்தை நம்மளால மாற்ற முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க தவம் இருந்தால் மாறிடலாம், அப்புறம் யோகா பண்ணால் மாறிடலாம், அந்த நிலைக்கு போயிடலாம், இந்த நிலைக்கு போயிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி இல்லாமல் நீதிமானாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நம்ம சுத்திகரிக்கப்படவே முடியாது, நீதிமானா மாறவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு ஒரு சுத்திகரிப்பை எப்பயுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? கொடுத்துட்டே இருக்கிறார். நம்மளை உணர்த்திட்டே இருக்கிறார். நமக்கு வேண்டிய கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். நம்மளை நடத்திட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் நல்லா கவனிங்க. ஆவியின் கனியோ என்ன வந்துடுது? அதுக்குள்ள எல்லாமே வருது. அதெல்லாம் ஒரே கனி. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் அதெல்லாம் என்னது? ஒரே கனியா வருது. அன்பு வருது, சந்தோஷம் வருது, எல்லாமே வருது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டில் உங்களால சந்தோஷம் இருக்கா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, உங்க வீட்டில் உங்களால சந்தோஷம் வருதா? என்ன சொல்றாங்க? சொல்றாங்களா? ஊஹுன்னு சொல்றாங்களா? இப்ப நீங்க பாருங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா என்ன வரணும்? நீங்க யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? சந்தோஷத்தை உருவாக்குறவங்களா இருக்கணும், இல்லையா? நான் பேசுறது புரியுதா? அன்பை உருவாக்குறவங்களா. என்னை யாரும் நேசிக்கலன்ட்டு நீங்களும் நேசிக்காம இருக்க மாட்டீங்க. நீங்க காட்டுகிற அன்பினால மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க காட்டுகிற அன்பினால உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென். சில சமயம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் அதாவது அது சொல்லும், நீ செத்து போயிடு, அப்பதான் உன் அருமை எல்லாருக்கும் புரியும். இது பேய் சொல்ற பெரிய பொய், இல்லையா? நீ போயிடு, செத்து போயிடு, உன் அன்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க, உனக்குரியதை இது பண்ணிடுறாங்க. அவன் சொல்ற பெரிய பொய் அதுதான். மந்திரவாதி பேசுவான், தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லையா? டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் அந்த ஆவிங்க. நீங்க சாகிற வரைக்கும் விடாதுங்க. ஹல்லேலூயா. 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 ஏதாவது புரியுதா நான் பேசுறது? ஜென்ம சுபாவம் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது. எனக்குள்ள ஆவியின் சுபாவம் எனக்குள்ள என்ன பண்ணணும்? வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவத்தை கொண்டுதான் பிசாசுகள் என்ன பண்ணுது? கிரியை செய்கிறது. ஆனா ஆவியின் சுபாவம் எனக்குள்ள என்ன உண்டாக்குது? அன்பை உண்டாக்குது, சந்தோஷத்தை உண்டாக்குது, எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது, இச்சை அடக்கத்தை உண்டாக்குது. ஆமென். சில பேர் இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால யார் கூடயோ சகவாசம் இருந்துக்கிறாங்க. பழைய ஃப்ரெண்டு, பழைய இது, புது இது, எப்படியோ ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ன பண்ணிக்கிறாங்க? என்ன ஆக்கிறாங்க? நீ இல்லைன்னா போ, எனக்கு அவன் இருக்கிறான். நீ இல்லைன்னா போ, எனக்கு அவன் இருக்கிறான். 2 வாழ்க்கை, 4 வாழ்க்கை, 10 வாழ்க்கை. ஒரு 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 காரியத்தை நீங்க, அதாவது சரீர பிரகாரமா ஒரு ஆளு, ஆத்ம பூர்வமா ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சரீர பிரகாரமா ஒரு ஆளு, ஆத்ம பிரகாரமா ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. ஐயோயோ, இது எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சும்மா இல்லை, எல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் மக்களுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள். நீ இப்படி உள்ளத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நீ நல்லவ மாதிரி நாடகம் நடிக்கிறியே, எனக்கு என்னவோ அவர் என்னவோ எனக்கு நல்லது செய்யலன்னு சொல்றியே, நீ உன்னை மனம் திரும்பதற்கு நீ இன்னும் என்ன பண்ண மாட்டேங்கிற? இடம் கொடுக்க மாட்டேங்கிறியே, உன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணிக்க மாட்டேங்க. அவரு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு.
அவருக்கு சாய்ஸை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஜென்ம சுபாவத்தை உண்மையா சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கவே மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள இன்னும் ரகசிய பாவங்கள், ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னும் நீங்க தப்பான கலைஞங்களுக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மொபைல் போதும் தெரியுமா? இந்த மொபைலை ஒழுங்கா பயன்படுத்த தெரியலன்னா போச்சு. நீங்க எல்லாமே கனெக்ட் ஆகும். ஆமென். அதை தமிழை சொல்லணும்னா, நீங்கள் மொபைலை தானே நான் பார்க்குறேன், எதுவுமே என்னை பண்ணாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்னால அட்டாக் ஆனவங்க நிறைய பேர், தாக்கப்பட்டவங்க நிறைய பேர். அல்லேலூயா. மொபைல் உங்கள் சுபாவத்தை என்ன பண்ணிடும்? மாற்றிடும். எவனோ ஒருத்தவன் கதை அளந்துட்டு இருப்பான், எவ்வளோ ஒருத்தி கதை அளந்துட்டு இருப்பான். அதை உட்காந்து பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே, அவளாம் நல்லா இருக்கிறா, நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே. அல்லேலூயா. எல்லாம் யூடியூபர் நல்லா இருப்பாங்க, அந்த ஜோடியை பாரு நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. உண்மை தெரியாதுங்க, அது வீடியோக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, உண்மை தெரியாது. ஆமே. ஆனால் அது உண்மையாக கூட இருக்கட்டும், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைங்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தவங்க ஜோடியா நல்லா டிப்பு டாப்பா போகும்போது நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராமலாம் இருக்காது. ஆண்டவரோட இருந்தாதான் சமாதானம், ஆண்டவரோட இருந்தாதான் நிம்மதி. அவர் தான் நீடிய சாந்தத்தை நமக்கு கொடுக்கிறார், பொறுமையை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் ஜென்ம சுபாவத்தினால வர்றது கிடையாது, ஆவியினால வரக்கூடிய ஈவு. ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது இல்லையா? பொறாமை என்பது, அதாவது ஆண்டவர் சொல்ற காரியத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்பிங்கிற. ஜென்ம சுபாவம் சாதாரணமானது இல்லை. ஆனா நமக்கு இருக்க வேண்டியது என்ன? ஆவியின் சுபாவம். அந்த ஆவியின் சுபாவம் ஈஸியா நமக்குள்ள வந்துருமா? நீங்க ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு அறியலை அப்படின்னா நீங்க எப்படி அந்த ஆவியின் சுபாவத்துக்குள்ள நீங்க போக முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது இல்லையா? நீங்க வேதத்தை, இது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது இல்லையா? எபிரேயர் 4 வாசிக்கிறோம். இது நம்மளை உணர்த்தி நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் அது என்ன பண்ணுது? உணர்த்துது, வெட்டுது. நீ இப்படி இருக்கிற உங்க ஜென்ம சுபாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல கண்ணாடி எது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஆமே. இது எதுவும் ஆசீர்வாதத்துக்கு உண்டாக்குற ஏதோ காரியம் கிடையாது, படுத்து தூங்குற காரியம் கிடையாது. இப்ப நான் ஜென்ம சுபாவத்தின்படி இருந்தேன்னா தேவன் எனக்கு என்ன பண்ண முடியாது? கிரியை செய்யவே முடியாது. விட வேண்டியதை விட்டுணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறேன்னா உதவி கேட்டால் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக அப்படி கட்டி வைத்திருக்கிற ஆவி உங்களை விட்டு போயிடும். ஆமே. அதுக்கு நான் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏய் போன்னு போய் கத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுனா விலகிடும். நீங்க உங்களை அர்ப்பணிக்காம நிறைய பேர் நினைப்பாங்க, பாஸ்ட்ட வல்லமில்ல. எப்படி? யார்கிட்ட வல்லமில்ல? பாஸ்ட்ட வல்லமில்லைன்னா நம்ம யாரை சொல்றோம்னா இயேசுகிட்ட சொல்றோம் இல்லையா? இயேசுகிட்ட என்ன இல்லை? வல்லமில்லை. இயேசுகிட்ட வல்லம் இல்லையா? இல்லையா? இயேசுகிட்ட வல்லம் இல்லையான்னு கேட்டா எனக்கு அர்ப்பணிக்க மனதில்லை. என்னுடைய ஜென்ம சுபாவத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு மனதில்லை. நான் அப்படியே தான் இருப்பேன். நீங்க மந்திரவாதிட்ட போறீங்க, அவன் ஏதாவது இதை பத்தி பேசுவானா? அவனுக்கு எது லாபம்? நீங்க இன்னும் பொறாமையா இருக்கணும், இன்னும் எரிச்சலா இருக்கணும். அப்பதான் அவனுக்கு என்னது லாபம்? இல்லையா? அப்படித்தானே? நீங்க இன்னும் பொறாமையா இருக்கணும், இன்னும் பக்கத்து வீட்டுக்காரனோட பொறாமையா இருக்கணும், ஏத்த வீட்டுக்காரனோட பொறாமையா இருக்கணும். இல்லையா? நமக்கு பிரச்சனை இப்படிதான் இருக்கும், எங்கேயோ இருக்காது. இல்லை, ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஆள் யார் இருப்பாங்களோ அவங்க தான் நமக்கு பிரச்சனையா வருவாங்க. அல்லேலூயா. எங்கேயோ இருந்து என்ன பண்ணாது? வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு ஊழியக்காரருடைய பொண்ணு
அந்த பொண்ணை வந்து விசுவாசி யாருக்கு கொடுக்கறதுக்கு இருந்து போல இருக்கு, கொடுக்கல போல. வர்ற விசுவாசி வரல, வர போய் என்ன பண்ணிச்சுன்னா முஸ்லீம் மந்திரவாட்ட போய் மந்திரம் பண்ணிடுச்சு. இது எப்படி கிரியை செய்யுதுன்னா, அவங்க டீச்சர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருக்கும் பையனுக்கும் பிரச்சனை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் போய் அந்த டீச்சருக்கு எதிராக மந்திரம் பண்ணிட்டான். இது எந்த விதத்தில் ஒர்க் ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்கி 2 பேருடைய காரியத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி பிரிவுக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையுடைய ஆழம்னு ஒன்று இருக்கு. நம்ம பார்க்கறது வெளி தோற்றமாக தான் ஒன்று என்ன பண்ணுவோம், பார்ப்போம் இல்லையா? வெளியில தானே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் அது உள்ளான காரியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. உள்ளான ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்கிறது. நம்ம நினைப்போம், யார் நம்மளை எதிர்க்கிறது, என்னை யார், சில சொல்லுவாங்க நானா எல்லாருக்கும் நல்லதாங்க செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு அம்மா வாடகை வீட்டில், அதாவது வாடகை விட்டுட்டு இருக்கிற அம்மா, அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரலன்னு கூப்பிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அது சொல்லுது, நான் வந்து யாருக்கும் நான் எந்த தீங்குமே என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ ஒரு வாடகை நீ விட்டுட்டு வாடகை ஒருத்தவங்க காலி பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவங்க தான் உனக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க. உடனே அவங்களுக்கு அப்படின்னுச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா, நீ அவங்களுக்கு என்ன பண்ண, தீமை பண்ண. நீ அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ என்ன பண்ண, தீமை பண்ண, பொல்லாப்பு பண்ண. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் உனக்கு திரும்பி செஞ்சாங்க, பழி வாங்கினாங்க. அல்லேலூயா. நம்ம மக்கள் பழி வாங்குவாங்க இல்லையா? பழி வாங்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? பழி வாங்குற குணம் உங்ககிட்ட இருக்கா? பக்கத்துங்களை பார்த்து இது வரைக்கும் பழி வாங்காம ஏதாவது இருந்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கார பழி வாங்காம இருக்காம இருந்திருக்கீங்களா? அல்லேலூயா. தாம்பத்திய வாழ்க்கையில பழி வாங்குவாங்க. அல்லேலூயா. சாப்பாடு போடாம பழி வாங்குவாங்க, பிள்ளைங்களை கவனிக்காம பழி வாங்குவாங்க. பழி வாங்குற ஆவி சாதாரண ஆவி கிடையாது. குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிறோம். அது எப்படி தான் செய்யணும்னே தெரியாத அளவுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்ய படி, நன்மை செய்ய. தீமையை என்ன பண்ணுவார் ஆண்டவர், நன்மையா மாத்திடுவார். சாத்தா என்ன தெரியுமா பண்றான், சேரவே விட மாட்டான். ஒரு பிரச்சனையுடைய ஆழம் தாம்பத்திய வாழ்க்கையா இருக்கும். ஒரு பிரச்சனையினுடைய ஆழம் குடும்பத்தை கவனிக்காததா இருக்கும். ஒரு பிரச்சனையுடைய ஆழம் அன்பு செலுத்தாததா இருக்கும். அல்லேலூயா. அன்பு செத்தனா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கதான் அன்பு இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க, லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா சமங்கிறான், இதை பண்ணுறேங்கிறான், அதை பண்ணுங்கிறான். இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை அப்படின்னா, குடும்பம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படியே டெய்லி வந்து ஐயா வந்து ஜாலியாக ஹோட்டலாக ஊர் சுற்றுவார், ஜாலியாக நம்ம இருந்துட்டு போகலாம் இப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்ங்கிறது அதுக்கப்புறம் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு பைசா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், செலவு பண்ண மாட்டான். ஆஹா, என்ன புது ஆள் தெரியுது, இது வரைக்கும் நல்லவன் தானே இருந்தான், இப்போ யாரு புது ஆள். இதான் உண்மையான ஆளு இல்லையா? அடையறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்க நிம்மதி என்ன ஆயிடும், எதிர்பார்த்தேன், நான் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன், டெய்லி வந்து A2Bல சாப்பிடலாம், சரவணபவனில் சாப்பிடலாம், ஆஹா அல்லேலூயா, நாங்கள் அந்த என்னது இந்த பிரியாணி சாப்பிடலாம், அந்த பிரியாணி சாப்பிடலாம், இப்படியே கனவுலகத்திலே இருந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் மற்றவனை போய் நான் பார்த்து தாயே காஃபி போட்டு கொண்டு எதுக்கு நான் காஃபி போட்டு வரணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இப்போ நீங்கள் வந்து பாருங்க, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், ஒரு அடிப்படையான விஷயத்த நம்ம செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறோம். அந்த விருப்பத்தை கொல்லுது. ஜென்ம சுபாவம் என்ன பண்ணுது, அந்த விருப்பத்தை அழிக்குது, கொல்லுது. நான் கணவனுக்கு நன்மை செய்யணும், ஆனால் விருப்பம் இல்லை. கணவனுக்கு பிள்ளைங்களுக்கு நன்மை செய்யணும், தெம்பு இல்லை. மனம் இருந்தால் தானே தெம்பு வரும். மனமே இல்லைன்னா பழி வாங்குது மனம். பழி வாங்குற ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு, உனக்கு இப்படி செஞ்சிட்டாங்கல்ல, அவங்க மாமியாருக்கு முன்னாடி நடத்தல ஒழுங்கா, பழி வாங்க. அல்லேலூயா. ஆனா இது எங்கேருந்து வருதுன்னா, இங்கேயோ இருந்து வருது. சாதாரண காரியம் கிடையாது இல்லையா? ஒரு 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 கணவன் சொல்றாரு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், என்ன அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போயிட்டேன் அப்படிங்குது. அல்லேலூயா. எனக்கு அங்கெல்லாம் கேட்டாங்க, நான் அங்கெல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற.
அப்ப நான் சொல்றேன், இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அத்தை வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க? நான் கேட்டேன், இப்ப எல்லாரும் பேசுறாங்களா? மேரேஜ் ஆனோடனே நல்லா பேசுனாங்கன்னா இப்ப யாரும் எங்ககிட்ட என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. புரியுதான்னு? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யாரு? என் ஆண்டவர் யாரு? என்னை விடுவிக்கிறவர். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓகே, எனக்கு எதிர இப்படி எல்லாம் தீமை நடக்குதுங்க, நான் என்ன பண்ணட்டும்? எனக்குள்ள இருக்கிற ஆவியின் சுபாவத்தை வெளிப்படுத்தினாதான் எனக்குள்ள ஜெயத்தை நான் பெற முடியும். அல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இருந்தா தான் அந்த ஆவியின் சுபாவம் எனக்குள்ள என்ன பண்ணும்? வெளிப்படும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமே. அப்ப ஆவியின் சுபாவம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையா இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு தேவையா இருக்கிறார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என் தேவை கிடையாது, இல்லையா? எனக்கு எல்லா நிலைமையிலையும் அவர் தேவையா இருக்கிறார். ஒரு ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். ஆவியானவரை நீங்க பாத்தீங்கன்னா துணையாளரே அப்படிங்கிறோம், இல்ல தேற்றரவாளனே. அதாவது உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை கொண்டு போகிற ஒரு இயேசுவை நீங்க பார்க்கலாம். ஆவியானவர் யாருன்னா இயேசு, இல்லையா? இயேசுவை போலதான் அவர் கிரியை செய்கிறவர். உங்களோட இருந்து உங்களோட பேசுவார், நல்லதை பேசுவார். உங்க உண்மையான சுபாவத்தை, உங்க ஜென்ம சுபாவத்தை நீக்கி அவர் சுபாவத்தை உங்களுக்குள்ள கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆவியானவர் யாரு? அப்ப ஆவியின் கனினா என்ன தெரியுமா அர்த்தம்? என் ஜென்ம சுபாவத்தை நீக்கி அவர் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து எனக்குள்ள இப்ப என்ன சுபாவத்தை கொடுக்கிறாரு? ஆவியின் சுபாவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க விடுதலை ஆன உடனே அந்த அம்மாக்குள்ள மாற்றம் வருது. வீட்டுக்காரர் பாக்குறாரு, ஏம்மா நீ முன்னாடி மாதிரி இல்லை. அந்த வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டாரு. நீ முன்னாடி மாதிரி இல்ல, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ முன்னாடி இப்படி இருக்க மாட்ட, ஆனா நீ இப்ப என்ன பண்ற? முன்னெல்லாம் எப்படியோ பேசுவ, ஆனா நீ இப்ப என்ன பண்ண மாட்டேங்கிற? பேச மாட்டேங்கிற. நீ நல்லது பண்ற. எப்படி அப்படிங்கும் போதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ள மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்ன பண்ணிருக்கு? சில சமயம் நம்ம ஜெபம் தப்பா பண்றோம். நிறைய நேரம் தப்பா கூட பண்ணலாம். நாம போய் தேவையை சொல்லிட்டே இருக்கிறோம். தேவையை சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆனா எந்த சுபாவம் தேவனுடைய நன்மையை தடுக்குதோ அந்த சுபாவத்தை ஆவியானவரை எடுத்து போடுங்க அப்படிங்கும்போது ஆவியானவர் நம்மளை அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு போவார், ஒரு ஒடுக்கத்துக்குள்ள கொண்டு போவார். அந்த 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 சூழ்நிலை, அந்த சோதனைக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை விட்டு என்ன ஆயிடும்? களிம்பெல்லாம் போயிடும். நீங்க சுத்த பொண்ணா விளங்குவீங்க. அல்லேலூயா. 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 ஏதாவது ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? அல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கு. ஆசைங்க யாராவது? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். பலிக்கு பலி வாங்காமலும் ஆமே. வசனம் தெரியுதா? வசனம் இல்லாம போதிக்கல. ஆமே. வசனம் இல்லாம என்ன பண்ணல? போதிக்கல. ஆமே. பலிக்கு பலி என்ன பண்ணாத? வாங்காத. அந்த பலிக்கு பலி வாங்குற சுபாவம் வெரி டேஞ்சரஸ். நம்மளையும் அறியாம என்ன பண்ணுவோம்? சாப்பாடுல சில பேர் சாப்பாடே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி அன்பை, அதாவது சில பேருக்கு அன்பு காட்ட தெரியும், சில பேருக்கு அன்பை வேற மாதிரி காட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதை புரிஞ்சிக்கொள்ளக்கூடிய தன்மை என்ன வேணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் என்ன பண்றாங்களா? குடும்பத்தை என்ன பண்றாங்களா? கட்டுறாங்களாம். கட்டுறோமா?
ஜென்ம சுபாவத்தோட இருந்தீங்கன்னா கட்ட முடியாது. இது வந்து கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிற வாழ்க்கை. உலகத்துல கட்டப்படுகிற வாழ்க்கை எப்படி தெரியுமா? மாமியாரை கட்டு, கணவனை கட்டு, ஆக மொத்தம் கட்டு 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 கட்டுன்னு கட்டிட்டு இவங்க ராணி மாதிரி உக்காந்துப்பாங்க. எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில் அவங்க வாழ்க்கையை கொலாப்ஸ் ஆகி போயிடும். எத்தனை தடவை தான் கட்ட முடியும்? சில பேரை கட்டியே தான் கல்யாணம் பண்றாங்க. கட்டு கொஞ்சம் அவுந்த உடனே திரும்பி போய் கட்டிடுறாங்க. இது ரொம்ப வாயை பேசுது கட்டு. அல்லேலூயா. அடங்கியே வச்சிருக்கிறாங்க, எதுவும் பேச முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிடுறாங்க. இது ஏன் தான் வாழுதுன்னு கொஞ்ச நேரம் பார்க்குது, அதுக்கப்புறம் தூக்க மாட்டேங்குது. ஒன்றும் முடியலப்பா சாமி, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் சாமி, நான் ஊரை விட்டு என்ன பண்றேன், ஓடி போறது ஒன்று இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஏசப்பாவை சந்திச்சிங்களா? ஏசப்பா மாறாதவ. ஏசப்பா உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களா? அவர் நல்லவரா இருக்கிறார், அவர் வல்லவரா இருக்கிறார். இது ஏதோ ஒரு நாள் நிகழ்வு கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு நாள் நிகழ்வா? வாழ்க்கைங்கிறது ஒரு நாள் நிகழ்வா இல்லையா? பாவங்கிறது பைபிள் சொல்லுது, பேதுருல வாசிக்கிறோம், ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி எப்படி இருக்கிறாங்களா? ஜாலியா இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நீங்க, உங்க ஊர் எப்படியோ தெரியல, எங்க ஊர் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் குஜாலம் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், கேரளா, அங்கே இங்கே வந்து 5 பேருக்கு ஒருத்தி, இப்படி கசாமசான்னு கிடக்கும். நீங்கள் ஒரு வில்லேஜில், நான் ஒரு சகோதரிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் வில்லேஜில் வந்து எப்படி வேணாலும் இருப்பாங்க, யார் வேணாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் என்ன பண்ண முடியாது, சொல்லிக்கவே முடியாது அப்படிங்கிறார். இன்னைக்கு வந்து கலாச்சாரம் அல்லது ஒரு தவறான ஒரு காரியம் பல விதத்தில் பரவி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையற்ற ஒரு சூழ்நிலை கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஆண்டவரை தேடுறேன்னா அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தேன் அப்படின்னா நான் நித்திய வாழ்க்கையை நான் என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள. நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் என்ன பண்ணிடுவேன், மிஸ் பண்ணிடுவேன். இல்லையா? நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? தீமோத்தேயுக்கு அழகா எழுதுகிறார் இல்லையா? அதுக்காக நீ என்ன பண்ணு, பொல்லாப்பான காரியங்களை விட்டு ஓடு. இல்லையா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாடு அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆனா நம்ம எதை நாடிட்டு இருக்கிறோம்? பழிவாங்க நாடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 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 யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா பழி வாங்குறோம். நீ இப்படி பண்ணிட்டியா, நான் அவங்க அதுக்கு மேல பழி வாங்க பார்ப்பாங்க. ஆமே. ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், யாராவது எனக்கு எதிராக அம்பு விட்டா நான் திரும்பி அதை எடுத்து நான் அவங்களுக்கு அம்பு விடுகிறது இல்லை. நான் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அந்த அம்பை எடுத்து வச்சிடுறேன். கர்த்தர் எனக்காக அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணட்டும். நான் என் மாம்சத்தில் நான் என்ன பண்ண போகிறதில்ல, செயல்பட போகிறதில்ல. எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் செயல்பட்டா ஆண்டவர் செயல்பட மாட்டார். நீங்கள் செயல்பட்டா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பக்கத்துவங்களை பார்த்து நீங்க செயல்படுறதுன்னா என்னன்னு தெரியுதா? பழி வாங்குறது, நீங்களா மாம்ச பிரகாரமா ஏதோ ஒன்று முடிவு பண்றது இல்லையா? பக்கத்துவங்களை பார்த்து பேசுற மாதிரியே தெரியல. சொல்லுங்க, நீங்க செயல்பட்டா ஏசப்பா செயல்பட மாட்டாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம என்ன, நீங்க எல்லாம் பிசாசு நீ என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற, ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாம ஏத்தி விடுவாங்க. ஒரு வார்த்தை நறுக்குன்னு என்ன பண்ணு, நறுக்குன்னு கேளு. நாங்க நறுக்குன்னு கேட்டா தான் இருதயத்துல சறுக்குன்னு போகும். அந்த சறுக்குன்னு போனதுதான் பழி வாங்க பார்க்கும். அல்லேலூயா. நம்மளால மறக்க முடியுதா? எத்தனை பேர்னால மன்னிச்சிருவோம், வார்த்தையை மறந்துடுவோமா? அல்லேலூயா. வார்த்தையை மறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. ஹீல் பண்றவர் ஆவியானவர், நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை சுத்தி இருக்கிற இதெல்லாம் சொன்ன முட்டாளே, யார் இப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறா? இதெல்லாம் சகஜமா நம்ம லைஃப்ல இருக்குது இல்லையா? சகஜமா நம்ம வாழ்க்கைக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரை இந்த நிலையில இருந்து தான் நம்மளை அழைக்கிறார். ஜென்ம சுபாவத்தோட இருக்கிற நம்மளை தான் தேவன் என்ன பண்றாரு, அழைக்கிறார். நித்திய ஜீவனுக்கு எதுவான நித்திய ஜீவனை தரன்னு சொல்லி அழைக்கிறார்.
ஏன் நல்லா கவனித்து பாருங்க, என்னுடைய ஜென்ம ஆவியை கொண்டு அவர் கிரியை செய்ய விடாம அதை அழித்து, ஆமென், அதை என்ன பண்றாரு? அழித்து புதிய ஆவி எனக்கு கொடுக்கிறாராம். எபேசியர்ல வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. உள்ளத்துல என்ன ஆவியை கொடுக்கிறாரு? புதிய ஆவியை கொடுக்கிறார். ஆமென். அந்த புதிய ஆவி வரும்போது தான் நமக்குள்ள என்ன நடக்குது? என்னம்மா, இந்த பொண்ணு ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கிறாங்க. உனக்குள்ள புதிய ஆவி இருக்கா? பழையவைகள், பழைய ஆவி என்னது? ஜென்ம ஆவி. புதிய ஆவி என்னது? பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? நிறைய பேருக்கு பேய் ஆவி பூந்துட்டு பேய் தான் வேலை பார்க்குது. பேய் தான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கு. பேய் தான் கிரியை செஞ்சிட்டு இருக்கு. வீட்டையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. எல்லாரையும் வச்சிட்டு இருக்கு. அங்க இருக்கிற காரியம் வேறையா இருக்கும். யாரும் நிம்மதியா என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஒருவேளை விடுதலையா இருக்கட்டும். நீங்க நிறைய பேர் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, ரகசியம் என்னன்னு கேட்டுப்பாங்க, பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு போயிட்டு மந்திரவாதிகிட்ட திரும்பி போயிடுவாங்க. திரும்பி ஆண்டுகிட்ட வரமாட்டாங்க. இது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. சரியா? இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நன்மை பெற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சு வந்து மதம் மாற்றுறதுக்காக சர்ச்சா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உலகம் வந்து தப்பா சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. மதம் மாற்றுறதுக்காக மதம் மாற்றுறாங்க, மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றி என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் வந்து ஒன்றும் இல்லாமல்லாம் வந்து ஊழியத்துக்கெல்லாம் வரல. நீங்கள் நினைக்கிறாங்க என்னவோ வந்து இப்போ ஒன்றுமே கிடைக்காம ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்றும் அறிவு இல்லாமல், புத்தி இல்லாமல், வேலை கிடைக்காம இப்படியெல்லாம் வந்து ஒன்றும் ஊழியத்துக்கெல்லாம் வரல. இல்லையா? எல்லாமே இருந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சும்மாலாம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பொழப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பொழப்புலாம் இருக்குது. பொழப்பு இருந்தால் எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் அழைப்பு இருக்கிறனால அடக்கிட்டு உக்காந்துட்டு அவர் சித்தத்தை செய்ய வரும். அல்லேலூயா. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னவோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆண்டருக்குள்ளே வர்றாங்க பாருங்க, அவங்க உண்மையான அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ என்ன? மதம் பல காரியங்களை நமக்கு சொல்லுது. மதம் பல விஷயங்களை நமக்கு சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற, நானே வழி, நான் தான். அப்ப அவரை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ஆவியானவன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஏங்க இயேசு கிறிஸ்து மட்டும் போதாதா? போதாது. அதனால தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நான் போறது உங்களுக்கு நல்லது. நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? அனுப்புகிறேன். அப்போ அவருடைய ஆவி நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது தான், இப்போ நீங்க நல்லா கவனித்து பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்ட உடனே நமக்கு ஜென்ம சுபாவம் போயிடுச்சான்னு பாருங்க. இன்னும் ஜாஸ்தியா, இன்னும் என்ன ஆகும்? இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியான மாதிரி தெரியும். இன்னும் போராட்டம் ஜாஸ்தியான மாதிரி தெரியும். ஹல்லேலூயா. ஓகே, பரவாயில்லைங்க, ஆவியானவருக்காக ஜெபம் பண்றேன். ஆவியானவர் ஜெபம் பண்ணா இன்னும் பரவாயில்லையா, அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு பிரச்சனை தீர்ந்துச்சு பாருங்க. இருக்காது. இயேசுவை என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆவியானவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எங்க போகணும்? எங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம்? உல்லாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆவியானவர் அங்க போய் அவங்க அந்த மாம்சத்தை என்ன பண்ண வைக்கிறாரு? ஒடுக்குகிறார். அந்த சுபாவத்தை ஒடுக்குகிறார். அல்லேலூயா. பசி வருது இல்லையா? அங்க உலகத்தின் மகிமையை கட்டுறான். என்னென்னவோ காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜென்ம சுபாவம் என்பது சாதாரணமானது. எப்ப வேணாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருன்னு தெரியுமா? எழுப்பிராத. என்னது? எழுப்பிராத. அல்லேலூயா.
என்ன சொல்லுவாங்க, நானும் ஒரு நாள் அப்படிதான், ஒரு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் சொல்லுவேன், நான் யார், என் ஊர் என்ன தெரியுமா, சும்மா நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வம்பு இழுக்கிறதெல்லாம் ஊர் வம்பெல்லாம் இழுத்துட்டு வருவேன். ஆனால் எப்போ ஆண்டவர் வந்தாரோ, ஆவியானவர் வர ஆரம்பித்தாரோ, நிறைய நேரம் நம்ம சத்தியத்தை தெரியாமல் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் டேக் ஓவர் பண்ணுவார். நீங்கள் உங்கள் பாதையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் சேவையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் குழம்புறோம், நம்ம வந்து என்னடா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆவியான பெற்றுட்டோம், இன்னும் நமக்குள்ள பிரச்சனை இருக்கு, இன்னும் இந்த சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஆவிக்குரிய காரியத்தை இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் கிறிஸ்துக்குள்ள குழந்தையா இருக்கிறேன். நான் மாம்ச பிரகாரமா யோசிக்கிறேன் இல்லையா? கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது நீங்க அந்த ஆளை சேர்ந்தவன், இந்த ஆளை சேர்ந்தவன் சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை. இன்னும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்க எல்லாம் யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குரியவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது புரியுதா இந்த சொன்னது? அப்ப என்ன, எனக்குள்ள ஒவ்வொரு நீங்க நினைக்கிறீங்களா நேத்து கதை, நேத்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேத்து கதை நேத்து. இன்னைக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? வாழ வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நான் எனக்குள்ள சவால்களை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சந்திக்க வேண்டியது இருக்கு. இல்லை, இன்னும் என்னுடைய தேவைகள் இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கு இல்லையா? நம்ம வயசாக வயசாக எப்படி இருக்கிறோம்? அதே மாதிரியாவா இருக்கு? அதே பலனா இருக்கு? குறையுது, பலவீனம் வருது. ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? ஜென்ம சுபாவமான மனுஷன் அழிந்தும் ஆவிக்குரிய மனுஷன் இப்ப என்ன ஆகணும்? உயிர்ப்பிக்கப்பட்டும் இருக்கணும். ஆனா ஜென்ம சுபாவ மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறான்னா இன்னும் ஆவிக்குரிய மனுஷன் இன்னும் என்ன பண்ணவே இல்லை, குழந்தையாவே இருக்கிறான். அல்லேலூயா. ஸோ நமக்கு இருக்கிற ப்ரொசீஜர் இதுதான். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க, ஒருவேளை நீங்கள் சில இடத்துக்கு வந்தீங்கன்னா, சபைக்கு வந்தீங்கன்னா, அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா அவங்க தான் உட்காருவாங்க, வேற யாரும் உட்கார மாட்டாங்க. அந்த இடம் இருக்கு, இது ஏன் இடம்னு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்தானுங்க இவங்களால பொறுக்கவே முடியாது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அல்லேலூயா. 2 பேர் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் வித்தியாசம் வரும் பொழுது நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்குள்ள நடக்கிற காரியம் என்ன, அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க, அதை கவனிங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட, யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம் நாளில், பொறாமையோட ஜெபிக்காதீங்க, பொறாமையோட ஒரு காரியத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நீங்க பொறாமைக்காக செய்யறதுனால நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற. ஆமே. சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களும் 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினாலும் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அபிஷேகத்தை பெற்றலாம், வரத்தை பெற்றலாம் அப்படின்ட்டு போயிட்டு 40 நாள் உட்காந்து உபவாசம் பண்றாராம். 40 நாள் ஆவியானவர் வந்துருவான்னு பார்த்தா பேய் தான் வந்ததான். ஒளியின் தூதன் வந்து நடக்க முடியாம எல்லா விதத்திலையும் வந்து அவருடைய நிலைமையே மோசமாயிடுச்சான். ஏன் சொல்லுங்க? ஏன்? பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? பெரிய ஆளா காட்டணும் இல்லையா? நீங்க கிறிஸ்துவ காட்டணும்னு நினைச்சீங்கன்னா கிறிஸ்து வருவார். ஆமே. உங்களை காட்டணும்னு நினைச்சா அவர் வரமாட்டாரு, பேய் தான் வரும். நீங்க இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்திங்கன்னா அவர் வருவாரு. நீங்க உங்களை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வரமாட்டார். வரலாம் என்ன ஆயிடும்? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் அப்போ பிசாச ஓட்டனே. எப்போ? அல்லேலூயா. ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, முன்னாடி மாதிரிலாம் எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன் சொல்லுங்க? வந்த நாளிலே என்ன வந்திருக்கும்? வந்த நாளே என்ன வந்திருக்கும்? சேர்ந்து பெருமையும் வந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாழ்ற வாழ்க்கை பெருமையோ, இது ஜென்ம சுபாவத்தினுடைய ரொம்ப ஆணிவரா இருக்கிறது பெருமை. ஆமே. ஏன்னா பெருமை வர வர நமக்குள்ள என்ன நடக்கும்?
கர்த்தர் நமக்கு தூரமா போயிடுவார். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் உங்களை தூரமாக்கணுமா, ஆண்டவரை விட்டு தூரமாக்கணுமா, பெருமையை அழகா உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு மந்திரவாதி பேசிட்டு இருந்தான். அவன் சொல்றான், ஒருத்தவங்களை கிறிஸ்தவங்களை தாக்கணும் அப்படின்னா அவன் 2 காரியங்களை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவானா. 1 பெருமை, 2 இச்சை. இச்சைங்கிறது பல விதத்தில் இருக்கலாம். பெண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நான் என்ன மண்ணாசையாக இருக்கலாம், எதா இருக்கலாம். ஹல்லேலூயா. அது ஒரு நாளெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. அவன் சவாலாக எடுத்துட்டு பண்ணுறானோ. எப்படி சவாலாக எடுத்துட்டு பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பெருமை எப்படி விதைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜென்ம சுபாவத்துக்குள்ள ஒரு பெருமைங்கிற காரியம் எப்படி விதைக்கும், எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சொல்லுவான், பரிசை மாதிரி தான். நீ அவங்கள காட்டில நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? சொல்லுங்க. வார்த்தையில 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 2 நாள் வாசிக்கிறேன். நான் என்ன மாதிரி காணிக்கை யாருமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இது எல்லாமே ஆபத்து. இதெல்லாம் என்னது? நீங்க பெருமையோட விதைச்சிங்கன்னா கண்டிப்பா பரலோகம் தராது. எப்பயுமே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், அன்றைக்கா நீங்க கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு சுழற்சி இருக்கு. நீங்க எப்பயுமே தாழ்மையோட, ஆண்டவரே நீங்க கொடுத்தது நான் உமக்கே கொடுக்குறேன். தாவீது அதான் சொல்றார், ஆண்டவரே எங்க பலத்தினால இதை சம்பாதிச்சல, நீங்க கொடுத்ததை நான் என்ன பண்றேன், உங்களுக்கே கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படிங்கிறார். அந்த தாழ்மையோட விதைக்கும் பொழுதுதான் அது பரலோகத்துல உங்க பேர்ல கணக்குல பலன் அங்க இருக்கும். அதோட இருக்காது, அதுக்கான பலனை திரும்பி நீங்க இந்த பூமியில என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சுழற்சி உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க பெருமையோட தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, பெருமைக்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வரல. எத்தனை பேருக்கு புரியுது? ஜென்ம சுபாவம் ரொம்ப மோசமான சுபாவம். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தையே தடை பண்ணிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இல்லையா? நீங்க ஒரு காரியத்தை ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, ஆனா உதவி செஞ்சதை ஊரெல்லாம் தூட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வசனம் சொல்லுது என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, வலது கை செஞ்சத சத்தியம் அது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க? ஹல்லேலூயா. உங்க பெருமையை சொல்றீங்க, உங்க பெருமையை சொல்றீங்க. ஏழைக்கு இறங்கினா கூட சொல்லாதீங்க, சொந்தக்காரங்களுக்கு உதவி செஞ்சா கூட சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இது ரிவர்ஸ், அதாவது ஒரு சுழற்சிக்குள்ள இருக்கிறது. நீங்க போறது எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைக்கிறீங்களா? எத்தனை பேர் சேர்த்து வச்சிருப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமியில என்ன கொடுத்தா பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வச்சிருக்க. பரலோகத்துல பலன் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நீங்க பெருமைக்காக காரியங்களை பண்றீங்க அப்படின்னாலே அது ரிவர்ஸ், அது சுழற்சிக்குள்ள என்ன பண்ணாது, வராது. ஆமே. சில பேர், நான் நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டிருக்காங்க, நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி பண்ணோம், அதை பண்ணோம், எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. அப்படி யாரா நீங்கள் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஏசப்பாக்காக நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி பண்ணேன், ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கல, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வரலை. காரணம் என்ன? இந்த அனன்யா சப்பிரால் பண்ண மாதிரி தான். எல்லாரும் வித்து கொடுத்தாங்க, நானும் என்ன பண்ண போறேன், வித்து கொடுக்க போறேன். ஆனால் அவங்களுக்கு மனசு இருந்ததா? மனசு இல்லை. மனசு இருந்ததா? மனசு இருந்ததா? ஒரு காரியம் மனசே முழு மனசோட செய்யலைன்னா, விருப்பம் இல்லைன்னா செய்யாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ கேட்டாங்கிறதுக்காக செய்யாதீங்க. உங்களுக்கு திரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோதிச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் இந்த வருஷம் 26 ஆண்டிற்காக எவ்வளோ தூரம் செஞ்சுருப்பீங்க? பல நாளில் நிரப்பப்படுறீங்களா? பெருமைக்காக கொடுத்தீங்கன்னா என்ன நடக்காது?
10 ரூபா கொடுக்குற கூட பெருமை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பெருமையோட இது எல்லாமே என்னது? ஜென்ம சுபாவம். வெரி டேஞ்சரஸ், ஆபத்தானது. ஆவிக்குரிய பெருமைங்கிறது ரொம்ப இன்னுமே நீங்க நினைக்கிறீங்கன்னா பிசாசு ஈஸியா ஏமாத்திடுவான் இல்லையா? நீங்க அபிஷேகம் பெற்றவங்களே கம்மியா இருக்கும்போது கஷ்டமா இருக்கு இல்லையா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க 1 2 ஓ பரவாயில்ல இருக்கிறீங்க. ஆனா அப்ப அந்த அபிஷேகத்துக்குள்ள போகல இல்ல. யாருக்கு ஆவியானவர் வேணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கா? அண்ணா நீங்களாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கன்னா பெறாதவங்க, இது வரைக்கும் பெறாதவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? அதாவது ஒரு தங்கத்தை நான் கேட்டு இந்த தங்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் எல்லாரும் சொல்லுவீங்க எனக்கு வேணும்பீங்க இல்ல. ஆவியானவர் யாருங்கிற அந்த அறிவு இருந்ததுன்னா நீங்க அவரை வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா நித்திய வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு போகிறவரே அவர் தான். என் சுபாவத்தை கண்ட்ரோல் பண்றவரே அவர் தான். பிசாசு நம்ம சுபாவத்தை கண்ட்ரோல் பண்றானா இல்லையா? நம்ம சுபாவத்தை பிசாசு என்ன பண்றான்? கண்ட்ரோல் பண்றான். மந்திரவாதி என்ன பண்றான்? நம்ம சுபாவத்தை கண்ட்ரோல் பண்றான். அல்லேலூயா. ஏதோ புரியுதா? நம்ம மனதை என்ன பண்றாங்க? கண்ட்ரோல் பண்றாங்க, பிளாக் பண்றாங்க. எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அல்லேலூயா. ஏதோ புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் சாதாரணமானது இல்லை. ஆவியின் சுபாவம் நமக்கு தேவை. ஏசப்பா சொல்றாரு, ஜென்ம சுபாவம் உனக்கு வேண்டாம், ஆவியின் சுபாவம் உனக்கு தேவை. ஆமே. ஏன்னா ஜென்ம சுபாவத்துல தான் கட்டெல்லாம் இருக்கு. ஜென்ம சுபாவத்தை வச்சுதான் அந்தகார காரியங்கள் எல்லாம் என்ன இருக்கு? கட்டப்பட்டிருக்கு. விட முடியாத எண்ணங்கள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், அது எங்க இருக்கு? ஜென்ம சுபாவத்துல தான் இருக்கு. அதான் செல்ஃப் கான்சியஸமோ, சுய நினைவு இல்லையா? அது பிரேக் ஆகணும்னா எனக்கு ஆவியின் சிந்தை வேண்டும். ஆவியின் சிந்தை என்ன? வேதத்துக்குள்ளேயே அந்த சிந்தை, இது வேண்டாம், இது பாவம், இந்த சிந்தை பாவம். ஒருத்தவங்கள இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரியை தப்பா பார்த்தாலே என்னது? நீ விபச்சாரம் பண்ற, பாவம் அப்படிங்கிற. அல்லேலூயா. அப்ப அந்த இது என்னது? ஜென்ம சுபாவம். அப்ப அந்த சுபாவத்துக்குள்ள எனக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா இது என் பலத்துல நிக்க முடியுமா? ஏதோ புரியுதா? நீங்க இந்த நிறைய பேர் நீங்க வந்து பாருங்களேன், நம்மளுடைய சுய பலத்தினால சுய கட்டுப்பாடு வருவது இல்லை. ஆமே. நீங்க ஆவியின் கனிகளை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா அந்த வசனம் இருக்கும் கடைசியா, இச்சை அடக்கம். என்ன அடக்கம்? யாருனால வருது? நீங்க யோகா இருக்கிறனாலேயோ நம்மளுடைய சுய முயற்சினாலேயோ இல்லை நம்மளுடைய பலத்தினாலேயோ என்ன பண்றது இல்லை, வர்றது கிடையாது. தேவனுடைய ஆவியினால தான் இந்த காரியங்கள் என்ன பண்ணுது? நம்ம ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம். அப்ப நம்முடைய தேவை என்ன? நம்முடைய தேவை என்னன்னா ஆவியானவர். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர்னா யாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவ போலவே இருக்கிறவர், அவருடைய ஆவி. ஆமென். அவர் எங்க இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? எத்தனை பேர் இந்த இடத்துல சுழல் காற்று அடிச்சா தாங்குவோம்? சந்தோஷமா பார்ப்பீங்க. எலியா எந்த காத்துல ஏத்துக்கிட்டாரா? ஆண்டவர் எந்த காத்துல ஏத்துக்கிட்டாரா? எந்த காற்று? சுழல் காற்று வந்தது, ரதம் வந்தது. சுழல் காற்றுல நம்ம சுழல் காற்றுனா இப்ப என்ன பண்ணுவோம்? புகலிடத்தை தேடுவோம், இல்லை தப்பிச்சா பிழைச்சா போதும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆண்டவர் வந்து கிரியை செய்கிறதெல்லாம் வித்தியாசம். மேகம் வந்தது, எடுத்துக்கிட்டாரு இல்ல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கின்றோம்? ஏதாவது விளங்குதா? அப்போ நீதிமொழிகள் 23:17 வாசிங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. வாசிங்க ப்ளீஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் என்னத்தோட இருக்கணுமா? பயத்தோட இருந்தீங்கன்னா ஒழுங்கா இருப்பீங்க. ஆமே. ஆவியானவர் ஆனா பயத்தின் ஆவியானவர், பயத்தை கொடுக்கிறவர் இல்லை. ஆனா தேவனை குறித்த ஒரு பயத்தை நமக்கு கொடுப்பார். கனப்பண்ணணும், அவருக்கு ஒழுங்கா இருக்கணும். கர்த்தர் குறித்த பயம், என்னை பார்க்கிறாங்கிற பயம், அவர் என் கூட இருக்கிறாங்கிற பயம். அல்லேலூயா. அந்த பயம் இருக்கா? நாடோறும் இருக்கா? இது இல்லைன்னு வச்சிடுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லை, நம்ம என்ன பண்றோம்? மந்திரவாதி ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னா பயப்படுறோம். ஆனா கர்த்தர் குறித்த பயம் இருக்கா? ஏதாவது செஞ்சிருவாரு, பரலோகத்தில் நம்மளை விட மாட்டாரு. ஆண்டவரே, நான் 100 ரூபா காணிக்க போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்னா விடுவாரா? இல்லை ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாரம் வாரம் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் எடுத்து பாருங்க ஆண்டவரே, கரெக்டாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, விட்டுருவாரா? எதுக்கு சர்ச்சைக்கு வர வைக்கிறாரு? அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக வர வைக்கிறாரு? சொல்லுங்க. எதுல வளர்றதுக்கு? உள்ளான மனுஷன் இல்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்த சொல்லுங்க. உள்ளான மனுஷன் இல்ல, வளர்றதுக்கு. வளர்ந்தாதான் நம்ம எங்க போவோம்? நித்திய ஜீவனை சுதந்திரி. அதாவது சில சொல்றாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆமா, உண்மைதான். ஆனா அந்த ப்ராசஸ்குள்ள போகலைன்னா என்ன நடக்கும்? இல்ல, ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம், ஆனா நம்ம அந்த அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம இல்லாம போனோம்னா, உண்மையாலுமே நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னான்னு ஒரு டவுட் வருது இல்லையா? நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டோமா? என்னைக்கா டவுட் வந்திருக்கா? நான் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ஏசப்பாவை ஏத்துக்கிட்டேனா? ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு இவ்வளோ அக்கிரமம் பண்றேனே, இதெல்லாம் நியாயமா? இவ்வளோ பொய் சொல்றேனே, அநியாயமா இல்லையா? எங்க வாயிலேருந்து இவ்வளோ பொய் வருது, இதெல்லாம் என்ன? என்னைக்காவது உங்களை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம பார்க்கறது நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஒருத்தவங்க பார்க்கறது எந்த விதத்துல பார்க்கறாங்கிறது நீங்க உங்களுடைய ஆள் மனசுல என்ன நினைச்சிட்டு பண்றீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீங்க நினைக்கிறதையும் பார்க்கறது ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அவர் பார்க்கவே மாட்டான்னு நினைக்கிறோம். அவர் பார்க்கிறாரு. ஆவியானவருக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், பிரசங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களோட பேசுறாரா இல்லையா? இல்லை, உங்க சுபாவங்கள் ஆண்டவர் பேசுகிறார். உங்க ஜென்ம சுபாவத்துல நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறேன், ஆனா இன்னும் என் சுபாவத்துக்குள்ள மாற்றமே இல்லாம இருக்கிறேன். இன்னும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த நாள்தோறும் அந்த பயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு பயம் இல்லையா? நிறைய பேருக்கு நீங்க ஒருவேளை நீங்க ஜெபிக்க வந்தீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு நடக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க. பயந்து சில பேர் என்ன பண்ணா வச்சு அவங்க ஜெபிக்காம போயிடுறது உண்டு. சில சமயம் ஆவியானவர் பேசுகிற காரியத்தை பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுறாங்க. ஆவியானவர் பேசணும்னு நினைச்சு விரும்புங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கேட்குறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? இல்லையா? நான் சொல்ற புரியுதா? ஜெபிக்கிறேன்னா இல்லை, இப்போ உங்க மனசுல இப்போ ஜெபிங்க, உள்ளத்துக்குள்ள ஜெபிங்க. என்ன? ஆண்டவரே, என் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுங்க, என்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுங்க. எந்த ரூட் காஸ்ட், எந்த வேர் என் வாழ்க்கைக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கு, கிரியை செஞ்சிட்டு இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எப்பயுமே வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உதவி செய்ய
வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைய நேரம் நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோன்னு கையை காலுக்கு புரியாமலாம் இருக்கக்கூடாது. இல்லையா, அந்நிய பாஷை பேசுகிறோங்கிற பெருமையில் இருக்கக்கூடாது. நான் ஊழியம் பண்ணுறேங்கிற பெருமையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை கொண்டு பல காரியங்கள் செய்கிறதுனால பெருமை அடைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. நன்மையான ஈவும் எல்லாமே யாருனால வருது? யாராவது நான் சொல்லி தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னால் தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கு, என்னால் தான் இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நினச்சிங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணனால தான் இந்த அற்புதம் நடந்ததுன்னா போகவே முடியாது. அல்லேலூயா. அட சொல்ல நான் உன்னை அறிய. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. விடுவிக்கிறவர் இயேசு, ரட்சிக்கிறவர் இயேசு. ஒருத்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சொன்னனால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆவியானவர் கிரியை செய்கிறார். உங்களை சொல்ல வச்சவரும் அவர், இப்போ என்னை கொண்டுட்டு வந்தவரும் அவர். நான் இங்கே வருவேன்லாம் எனக்கு தெரியாது, இல்லையா, பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு இப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. அதே மாதிரி நான் என் இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று பேசலாம், பட் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பல காரியங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ராகேலை பற்றியே கதை எடுக்கலாம். ஆனால் அது ஏன் கதை கிடையாது. ஆவியானவர் சொல்கிற கதை வேற, இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள என்னத்தை உண்டாக்க விரும்புகிறார்? ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா, நாடோறும் இருக்கா? ஏம்மா நீ இதை பார்க்குறிய, யூடியூப்பை பார்க்குறிய, உனக்கு ஒரு பயம் இருக்கா? இச்சையான காரியத்தை பார்க்குற உனக்கு ஒரு பயம் இருக்கா? இப்படி தவறான ஒரு சிநேகத்தில் இருக்கிற உனக்கு ஒரு பயம் இருக்கா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவருக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டோம், ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? பைபிள் அட்ஜஸ்ட் பண்ணாதான் பைபிள் சொல்லுதா? 10 கனியை பார்க்குறோம், 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, 5 பேர் என்ன இல்லை, ஆயத்தம் இல்லை. அவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் உங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டைம் அப். இனி என்ன பண்ண முடியாது, வர முடியாது, தெரியாது. இன்னும் ஆண்டவர் என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்றீங்க? என் பேரு ஞானஸ்தான பேர் என்ன தெரியுமா ஆண்டவரே? கொஞ்சம் பாருங்க உங்க ரெக்கார்டில். தேவதூதன்ட்ட சொன்னாலும் அடிச்சாச்சு. இப்போ பேரை தேடினாலும் என்ன பண்ணாது? ஜீவ புஸ்தகத்தில் இப்போ பேரு இல்லை, அடிச்சாச்சு. தேடுங்க, இந்த ஊரில், இந்த இடத்துல, இங்கே என் பேர், நான் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன், பேரு எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டவர், சாதாரண ஆண்டவரை எத்தனை பேர் நான் அன்பு கூறுவேன் அப்படி ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஈஸின்னு நினைக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை நீங்கள் போகிறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. சும்மா கையை தட்டிட்டு பக்கத்தில் கை தட்டுறாங்க, நம்ம கை தட்டுறது ஈஸி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழையவே முடியாது. நீங்கள் அந்த பயம் இருந்தாதான் தேவனுக்குரிய மகிமையை செலுத்துவீங்க. அந்த மகிமையை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. இல்லைன்னா நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் துணிகரமாக என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா, அவர் ரத்தம் சிந்தினார், நான் என்ன பண்ணேன், எல்லாம் அவர் செய்கிறார், அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது, அவர் என்னை கொண்டு போகிறார், அவர் என்னை பயன்படுத்துகிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் விடுதலை, அவர் இல்லாமல் எதுவுமே. என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே, என்னை பயன்படுத்துகிறவர் அவரே, என்னை தகுதிப்படுத்துகிறவர் அவரே. அல்லேலூயா. எப்போ இந்த சிந்தை வரும்? எப்போ இந்த உணர்வு வரும்? அந்த பயம் இருந்தால் தான் வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் என்ன வரும்? அல்லேலூயா. நீங்க யாருங்கிற சிந்தனை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுதா? எவ்வளோ முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? இதை சீரியஸாக எடுத்துக்கிடுங்க, சும்மா விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் உண்மை உள்ளது. அது ஏதோ நீங்கள் இதை யாக்கோபு சொல்லுகிறார், சாந்தமாக போதிங்க,
கேளுங்க, கேட்டபடி நீங்க நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இல்லையா? நம்ம நிலைமை எப்படி பரிதாபமா இருக்கு இல்லையா? அப்போ நடக்கிற அதாவது பிராக்டிக்கலா நீங்க தனிப்பட்ட, ஏன்னா யாரும் உங்க கூட இருக்க போறது கிடையாது. யாரா இருப்பாங்களா நீங்க யோசிக்கும் போது? இல்லை, நீங்க சிந்திக்கும் போது யாரா உங்க கூட இருப்பாங்களா? நீங்க பார்க்கும்போது யாரா இருக்காங்களான்னா இல்லை. ஆவியானவர் உங்க கூட இருக்க விரும்புகிறார், உங்களை நடத்த விரும்புகிறார். அதனால தான் ரோமர் 8 வாசிக்கிறோம், என்ன சொல்றது? யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த அனுபவம் எப்படி கிடைக்குது? ஏதோ ஒரு நாள் நிகழ்வா? ஒரு நாள்ல நீங்க பாவம் வந்து ஒரு நாள் வாழ்வு, ஜாலியா இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஆனா தண்ணி பாட்டி தான், இஷ்டமான வாழ்க்கை தான் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்லவ மாதிரி ஒரு ஆக்ஷனு. அப்போ நீங்க ஆவிக்குரிய அந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னா, நாடோறும் கர்த்தரை பற்றுகிற பயம். எத்தனை பேருக்கு புரியுது? இது ஆவிக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய ஒரு காரியம். ஆமென். அந்த பயம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மகிமையை திருடிப்போம். நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவோம், என்னால தான் அவங்க வாழ்றாங்கன்னு சொல்லுவோம், நான் கொடுத்தனால தான் இந்த சபை கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நான் என்னால தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதா புரியுதா? கொலோசியர் 3:8 வாசிங்க. கொலோசியர் 3:8. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன பண்ணுங்க? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்க வாயில் பிறக்கலாகாத வம்பு வார்த்தைகளும். வேணுங்கனே வம்பு இழுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் கர்த்தருக்கு பயந்தா. ஆனா ஜென்ம சுபாவம் என்ன தெரியுமா? ஓர் வார்த்தை இல்ல. ஆனா ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள இடைப்படுறாரு. ஏசப்பா நமக்குள்ள உண்மையா இருக்கிறாரு. நீங்க அவருக்கு பயப்படுறீங்க அப்படின்னா பேசுறதுக்கு யோசிப்பீங்க, திரும்பி பேசுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? யோசிப்பீங்க. ஏன்னா நீங்க பேசுகிற வார்த்தை தான் அவனுக்கு வேணும். பிசாசுக்கு எப்பயுமே நீங்க பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைங்களை பார்த்து, உங்க வீட்டுக்காரரை பார்த்து, வீட்டுக்காரியை பார்த்து, உங்க சொந்தக்காரங்களை பார்த்து நீங்க பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளை தருதலா இருக்கு, ஒரு பிள்ளை ரொம்ப கேம் விளையாடுது அப்படின்னு வச்சுடுங்களேன். நீங்கள் நிறைய பிள்ளைங்க கேமில் அடிக்டடாக இருக்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் நீலாம் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப நேரம் ஆகாது இல்லை? நீ உருப்பட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவங்க நீங்கள் சொல்கிற வேலையை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டாங்க. செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்போ உங்கள் வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? இவன் இருக்கிறதும் ஒன்று, இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று. பிசாசுக்கு ரொம்ப கொட்டனாக இவனை கொண்டுட்டு போகலாம் போல இருக்கு. அல்லேலூயா. இவனை கொண்டாட்டு அப்போ நீங்கள் உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சு, ஐயோ போச்சு. யார் வாய் சொல்லிச்சு? யார் வாய் சொல்லிச்சு? இவன் இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்று. யார் வாய் சொல்லிச்சு? உங்கள் வாய் தான் சொல்லிச்சு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு ஜென்ம சுபாவத்துக்குரிய அறிக்கை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன பண்ணாதீங்க, ஒரு ஜென்ம சுபாவத்துக்குரிய அறிக்கை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அல்லேலூயா. அதாவது சில ஜெபிக்கிற வர்றவங்களே அல்லது சில காரியங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிம்பாங்க.
ஏன்னா மனசுல என்ன நினைப்பேன், எனக்கு ஏன் இந்த உங்க பிரச்சனை எனக்கு ஏன் வரணும்? அல்லேலூயா. என் பிரச்சனைய உங்களுக்கு வந்தாதான் என்ன பண்ண முடியும், உங்களால புரிஞ்சிக்கவே முடியும். நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய பையனும் வந்து பாத்தீங்கன்னா 10th படிக்கும்போது பயங்கர இந்த கஞ்சா இந்த மாதிரி பசங்களோட சேர்ந்து பயங்கரமா போனான். என்ன சொல்றது, பல விதத்துல ஊழியக்காரனா இருக்கும்போது எவ்வளவு வேதனை இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆண்டவர் சமூகத்தை விட்டா வேற எதுவுமே, ஆனா வாய் திறந்து தேவையில்லாத வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை. நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ கட்டப்படுவ, நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. ஆண்ட கிருபையினால மாற்றத்தை கொடுத்தார். அல்லேலூயா. விடுதலையை கொடுத்தார். ஆமே. நம்ம ஜென்ம சுபாவம், அவங்க ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு இருக்கிறவங்க ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா நீங்களும் பதிலுக்கு ஜென்ம சுபாவமான வார்த்தைகளை நீங்க பேசினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிடும். அல்லேலூயா. சனியனே, பேயே, பிசாசு, எரும மாடு, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அது எரும மாடாக தான் இருக்கும். உணர்வே வராது, பேயாக தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்வை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா ஜென்ம சுபாவத்துக்குள்ள மாற்ற வரணும்னா வார்த்தையை நான் இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கு, மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால்தான் நான் அந்நிய பாஷைகளை நீங்க பேசணும்னு விரும்புகிறேன். ஆமே. நீங்க அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆவியானவர் அவிசுவாசமா பேசவே விட மாட்டார். ஒரு வார்த்தை நீங்க பேசுவீங்க, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள கருத்து இருக்கிறது. நீங்க அந்த ஒரு வார்த்தையை உருப்படியா ஒழுங்கா அதை எப்படி பேசணும்னா, கையை தட்டிட்டு பேசக்கூடாது, கவனமா பேசணும், முழு மனசோட பேசணும், சரியான உணர்வோட பேசணும். ஏன்னா ஆவியானவர் பேசுறது சும்மா பேச மாட்டார். ஆமே. நம்ம கவனம் எல்லாம் கருத்தோட அதுல பண்ணும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை அவர் பேசுகிறத பார்க்க முடியும். ஆமே. இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனம் வந்து இப்ப என்ன இருக்கு, ஜென்ம சுபாவத்துக்குரிய மனம் அப்படின்னா மாம்சத்துக்குரிய அந்த சிந்தை எனக்குள்ள இப்ப என்ன பண்ணுது, வேலை செய்யுது. ஆவியின் சிந்தை இப்ப எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை செய்ய இல்லை. ஆனா எப்ப ஆவியானவருக்கு என் உணர்வுகளை ஒப்பு கொடுத்து அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள எனக்குள்ள போகிறது எனக்கு தெரியும். என்னாச்சு சிஸ்டர், டைம் ஆச்சா? இல்ல. பிரைஸ் எல்லாம் ஐயா. நீங்க எனக்கு ஒன்று கேட்கணும், 2 மணிக்குள்ள ஆக்சுவலா ஜெபம் நடத்தி முடிச்சிருவீங்க இல்லையா? எல்லாம் தனிப்பட்ட ஜெபம்லாம் பண்ணியா? எல்லாம் ஜெபத்தையும் பண்ணி முடிப்பீங்க. பிரைஸ் எல்லாம் யாருக்காட்டு போர் அடிக்குதா? அல்லேலூயா. டைம் போயிடும் இல்லையா? மணி 1:30 மணி ஆயிடுச்சு. யாருக்கா டைம் போன தெரியுதா? டைம் போயிடும். அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது கத்துக்கிறீங்களா? புரியுதா? சாதாரண காரியம் கிடையாது, ஈஸியான வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ வந்தோம் போனோம், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்றதுல நீங்கள் நிறைய பேர் நான் பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவேன். எப்படி சில பேர் சாமி கும்பிட்றேன், அவங்க ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க, கடைசியாக போயிட்டு போவாங்க, அப்புறம் போகும்போது வர வழியில் அக்கிரமம் பண்ணிட்டு வருவாங்க. அல்லேலூயா. சில விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், அது வரைக்கும் தண்ணி அடிக்காமல் இருப்பாங்க, எப்பண்டா கட்டவிழ்ப்பாங்கன்னு பார்க்கும்போது எல்லா வேலையும் நடக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்கிற சென்ஸ் ஆவியானவர் கொடுப்பார். ஏசப்பா உங்க கூட இருக்கிறாருங்கிற உணர்வு உங்ககிட்ட எப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். அவசர உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உன் கூட என்ன இருக்கிறேங்கிற அந்த ஃபீலிங்ஸை யார் கொடுக்கிறாருன்னா ஆவியானவர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஜென்ம சுபாவமான காரியங்களை நீக்கி என்னை ஆவியின் சுபாவத்துக்கு மாற்றுகிற ஆவியானவர் இல்லையா? இது ஈஸியா நடக்குதான்னு கேட்டா ஆமென். அல்லேலூயா. ஈஸியா நடக்குதா? விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட முடியுதா?
1 பேதுரு 2:2 வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலை என்ன பண்ணுங்க? நிறைய பேருக்கு புறங்கூற பிடிக்குமா? புறங்கூற பிடிக்குமா? யாருக்கா பிடிக்காம இருக்கா? புறங்கூறதுன்னா என்னது சொல்லுங்க. புறம் கூறுதல் என்றால் என்ன? குறை சொல்றது. குறை சொல்றதுன்னா நடக்காதத நடந்த மாதிரி சொல்றது. சில சமயம் உண்மையா நடந்திருக்கும், அந்த உண்மையா சொன்ன செய்தியை போய் சொல்லிவிட்டாங்கன்னா அங்க பூகம்பம் தான். மறைக்க வேண்டிய காரியத்தை மறைக்க தெரியாம சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல தெரியணும். ஆனா சொல்ல வேண்டிய காரியத்தை இந்த இடத்துல சொன்னா பூகம்பம் வரும்னு தெரிஞ்சு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான் வஞ்சகம். இதுக்கு பேர் தான் என்னது? வஞ்சகம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த இடத்த போட்டு கொடுத்தா இங்க இவ்வளோ பெரிய வேலை நடக்குங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சுதான் புறங்குறது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்லாம் சொல்றது கிடையாது. புறங்குறனாலும் எங்க போக முடியாது. அல்லேலூயா. தீத்து 3:3 நான் முடிக்கிறேன். தீத்து 3:3. தீத்து 3:3 வேகமா. ஏனெனில் முற்காலத்திலே அவர் சொல்றாரு, நீங்க இதுக்கு நம்ம லைஃப் அப்படிதான். முற்காலம்னா நம்ம ரொம்ப காலம் நினைக்காதீங்க இல்லையா? கிறிஸ்துக்குள்ளான நிலைமை, கிறிஸ்துவ இல்லாத நிலைமை இல்லையா? நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவரும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவராய் இருந்தோம். இந்த வசனம் ஏதாவது புரிஞ்சுதா? தீத்து 3:3 கொஞ்சம் வீட்டில் போய் வாட்ச். அப்போ நமக்குள்ள ஒரு புது மனுஷனுக்குரிய ஒரு காரியம் இருக்கு. இதெல்லாம் என்னது? ஜென்ம சுபாவத்துக்குரிய பழைய மனுஷனுக்குரிய அடையாளங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது புரிஞ்சுதா? ஈஸின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. ஏசப்பா தேவை. ஏதோ மதம் மாத்திரெல்லாம் ஈஸி கிடையாது. மதம் மாத்திரன்னா பேரை மாத்திர மதத்தில் வாழ்க்கையை மாத்திரதான். ஏன்னா ஏதோ இங்கே ஆள் சேர்க்கறதுக்காக இல்லை, நித்திய ஜீவனுக்கு நேரம் அவர் வழியாக இருக்கிறார். அந்த வழிக்குள்ள நான் போகணும்னா முற்காலத்தில் ஒரு வாழ்க்கை இருந்தது. பின்னாடி இப்போ நான் அவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி என் வாழ்க்கைக்குள்ள ஒரு புது ஆவி வருகிறது. புதிய ஆவினால என் சுபாவத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்ன நடக்குது? உண்டாகிறது. நான் ஆவிக்குரியவனாய் மாறுகிறேன். எங்க பரலோகத்து போய் ஆவிக்குரியவனா இல்லை, இந்த பூமியிலே நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஆவிக்குரிய சபைக்கு போறனால ஆவிக்குரியவன் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டோம் அதனால ஆவிக்குரியவன் நினைக்கிறாங்க. அது தப்பு. நீங்க இன்னும் மாம்சத்துக்குரியவங்களாவே என்ன பண்றீங்க? சில சமயம் ஏஜி சச்சோ வெள்ளையா போட்டுட்டு கழட்டிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இந்த கழட்டுற கதையை பார்த்தீங்கன்னா சபைக்கு போகும் அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் மேலே தான் கழட்டுவாங்க. அப்புறம் 1 கிலோமீட்டர் முடிஞ்சவொடனே திரும்பி போட்டுப்பாங்க. அல்லேலூயா. சில டிபிஎம் காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மந்திரம் பண்ணுறாங்க. நிறையா காரியங்கள் பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. காசை கொடுத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து விட்ருவாங்க. அல்லேலூயா. ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் டேட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஜோசியம் பார்த்துட்டு வர சொல்லிடுவாங்க. இது என்னது? ஜாதகம். அல்லேலூயா. எப்பயுமே நல்லா கவனிங்க. தொடர்பு எதுவுமே அந்தகாரத்தோட அது என்ன பண்ணுது? நம்மளை தொடர்புக்குள்ள கொண்டு போகிறது. ஆமே. அல்லேலூயா. அந்த தொடர்பு வரும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை எல்லா தொடர்பிலிருந்தும் விடுவிக்கிறது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? இந்த ஜென்ம தொடர்பிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லையா?
எத்தனை பேர் விரும்புகிறீங்க விடுதலைக்காக? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிப்போமா? பிரைஸ்லாம். எழுந்து நின்னுங்க. ஆவியானவர் கிரியை